ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OBT 355 பயோடெக்னாலஜி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பிளேலிஸ்ட் வைஸாக வச்சிருப்பேன், உங்களோட செமஸ்டர் ஏதோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா OBT 355 பயோடெக்னாலஜி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இன் ஆனேரோபிக் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆனேரோபிக் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேட்ச் அண்ட் கண்டினியூஸ் ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபெர்மெண்டேஷன் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏரோபிக் அண்ட் ஆனேரோபிக் டைஜஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்டஸ் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராசஸ் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபிஷியன்சினால என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏரோபிக் அண்ட் ஆனேரோபிக் ப்ராசஸோட டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. சப்மர்ஜ்டு ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. பயாலஜிக்கல் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனேரோபிக் ப்ராசஸ் மட்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் ஆஃப் வேஸ்ட் பயோமாஸ் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பிளான்ட் பயோமாஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைரக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பயோகெமிக்கல்ஸ் ஃப்ரம் பயோமாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் பயோமாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பயோமாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. நேச்சர் ஆஃப் பயோமாஸ் ஃபீட் ஸ்டாக் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மரைன் ப்ராசஸிங் வேஸ்டஸ் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 என்ஜிமேட்டிக் ஹைட்ரோலிசிஸ் டெக்னாலஜிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பயோகேஸ் அண்ட் பயோமீத்தின் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம், 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பயோஃபியூல்ஸ் ஃப்ரம் வேஸ்டஸ் ரொம்ப முக்கியம், இதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் பயோடீசல் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பயோஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 ஸ்டேஜஸ் ஆனோரோபிக் டைஜஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிபாசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லிக்னோ செல்லுலோட்டிக் என்சிம்ஸ் இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்சிம்ஸ்னா என்னென்னு கேட்கலாம். ப்ரோட்டீஸ் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. பயோபாலிமர் சிந்தசிஸ் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் கம்போஸ்டிங் பார்த்து வச்சுக்கோங்க. கம்போஸ்டிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 15 மார்க்கில் கேட்கலாம். கம்போஸ்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்போஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்போஸ்டிங் ப்ராசஸ்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் கம்போஸ்டிங் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த ரோல் கான்செப்ட் எல்லாமே 2 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. கம்போஸ்ட் குவாலிட்டி இதை வந்து பிகோஷனுக்கும் பார்த்துக்கோங்க, 2 மார்க்கும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ரியாக்டர் கம்போஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியாக்டர் அண்ட் நான் ரியாக்டர் கம்போஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக OBT 355 பயோடெக்னாலஜி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.